வாக்யஜ்ஞேன கல்பதாம். உள்ளதலதுள்ள உணர் உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ளதே உள்ளலுணர் மரணபயமிக்குளவம் மக்கள் அரணாக மரணபவமில்லா மகேசன் சரணமே சார்வர் தம் சார்வொடு தாம் சாவுற்றார் சாவண்ணம் சார்வரோ சாவாதவர். பகவான் ரமண மகரிஷி ஆத்மஸ்வரூபத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதையே மங்களமாகவும் கருதி முதல் ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கார். முதல் பாடலிலே கடைசியாக பார்த்தோம், உள்ளதலது உள்ள உணர்வு உள்ளது அல்லது உள்ளதோ சொன்னதே திரும்பவும் சொல்கிறேன். சத்து பொருளான ஆத்மாவுக்கு அந்நியமாக வேற ஏதாவது இருக்கிறதா? அது எப்பொழுதும் உள்ளத்திலேயே இருப்பதால் அந்த உள்ளத்தை அந்த மெய்ப்பொருள் அறிந்து கொண்டிருப்பதால் அதை அறிய முடியாது என்று அறிந்து கொண்டு அதிலேயே இருப்பதுதான் ஆத்ம ஞானமாகும். உள்ளல் உணர்னர் கடைசியில் உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர். உள்ளல்னா அறிந்து கொள்ளுதல், உணர்னா அறிந்து கொள்ள வேண்டியதாகும், அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியதாகும். இவ்வாறு தான் இதை அறிய முடியும். எப்படி அறிய முடியும் ஆத்மாவேன்னு கேட்டால் அதை அறியப்படு பொருளாக அறிய முடியாது. ஏனென்றால் அறியப்படுவதையெல்லாம் அதுதான் அறிகிறது. எனவே அதை அறியப்படு பொருளாக அறிய முடியாது. எப்படி சூரியனில் கண்ணாடியில் இருக்கின்ற பிரதிபிம்பம் பிம்ப சூரியனை அறிய முடியாதோ ஒளிர்விக்க முடியாதோ அது போல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் ஆத்மாவை புரிஞ்சுக்கணும். ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது எப்படின்னா அத்தத் வியாவிருத்தி ரூபேணன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அத்தத் வியாவிருத்தி ரூபேண நேதி நேதி, இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நீக்கிறதன் மூலமாக எது எல்லாவற்றையும் நீக்குகிறதோ அதுவே ஆத்மான்னு புரிஞ்சுக்கணுமே தவிர நேரடியாக இதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனதுக்கு அது எட்டாதது, மனதை அது ஒளிர்விக்கிறது. ஆகையினால இது கிடையாது இது கிடையாதுன்னு நீக்கி எஞ்சி இருப்பதுங்கிற தத்துவம் நினைக்க முடியாது, ஆனால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ராத்திரி தூக்கத்தில் இருக்கோங்கிறத நினைக்க முடியல, ஆனால் புரிஞ்சுக்க முடியுறதே. ஆனால் அது எப்படி இருக்கும்னா அது எப்படி இருக்கும்னாலாம் கேட்கக்கூடாது. எப்படி இருக்கும்னா திரும்பவும் என்ன ஆகும்னா எப்படி இருக்கும்னு கேட்டாலே என்ன ஆகிடும், பழையபடி நாம் அதை அறியறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு ஆகிடும். அறியறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் புரிகிறது, விஷயம் புரிகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் நம்ம சாஸ்திரத்தில் ஆத்ம ஞானம்னு சொல்கிறோம். தன்னை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இப்படி தான் தெரிஞ்சுக்க முடியும். தன்னை இவ்வாறு தான் அறிந்து கொள்ள முடியும். தன்னோட மேலே எதையும் சேர்க்கப்படாது, எதையும் சேர்க்கப்படாது. சச்சிதானந்தம்ங்கிறது கூட ரெண்டாம் பட்சம்தான். ஏன்னா சச்சிதானந்தம்ங்கிறது அனிர்த ஜட துக்கத்தை நெகேட் பண்ணுறதுக்காக சொல்கிறோமே தவிர சச்சிதானந்தம் 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 மனசில் புரியறதுக்காக சொல்கிறோம், அவ்வளோதான். அதுவும் கூட கடைசியில் என்னென்னா விஷயம் புரிஞ்சாச்சுன்னா மௌனம், விஷயம் புரிஞ்சாச்சுன்னா மௌனம் சுவாபாவிக ஆயிடுமே தவிர அதுக்கு மேலே கிடையாது.
இதைத்தான் ரமண மகர்ஷி ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி இதையே திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறார். அவருடைய கிரந்தம் முழுவதும் பார்த்தா பரிபூர்ண அகங்கார நாசம்தான். இந்த தனித்தன்மையை, இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மையை அடியோடு அழிக்கிற விஷயத்தை தான் அவர் பேசிட்டு இருக்கார். அதனால் அவருடைய முறைகளே, உபதேச முறைகளே அலாதியானது. சற்று விஷயங்கள் எல்லாம் நல்லா சாஸ்திரத்தை பார்த்தா தான் தெரியும் ரமண மகர்ஷியோட வச்சனங்களுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டும் தெரிஞ்சால் தான் தெரியும். ஒன்று இதையே தெரிஞ்சுட்டா அதை வச்சுன்னு ஒப்பிட முடியாது, அதை மாத்திரம் தெரிஞ்சிருந்தாலும் இதை சொல்ல முடியாது. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா தான் இதுக்குள்ள வித்தியாசங்கள்லாம் புரியும். அப்போ முதல் பாடலுடைய சாரம் என்னன்னா, சத்ஸ்வரூபமான ஆத்மாவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விட்டார். சத்ஸ்வரூபமான ஆத்மாவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்வதே சமஸ்த வாழ்க்கையினுடைய பரமக்ஷேமத்துக்கு காரணம். நாம் உண்மையிலேயே பரமசாந்தி அடைவதற்கான, மோட்சத்தை தருவதற்கான காரணமாக அந்த ஞானமே அமைகிறது. இது முதல் பாடலில் பார்த்த விஷயம். ரெண்டாவது பாடலில் என்ன சொல்லுகிறார்னு கேட்டால், இதனுடைய பிரயோஜனத்தையே மற்றொரு கோணத்தில் சொல்றார். இந்த சத்ஸ்வரூபமான ஆத்மாவை புரிந்து கொண்டு விட்டால் நமக்கு இறப்புல எல்லாம் பயம் வராது, சாவுல பயம் வராது. ரமண மகர்ஷியோட கதையை படிக்கிறோம். அந்த கதையில் செத்து தொலை அப்படின்னு அவங்க அண்ணா சொன்னதுனால செத்தா எப்படி இருக்கும்னு அவர் கற்பனை பண்ண, தன்னுடைய சரீரமே கிடக்கிறதாகவும், தான் என்னவோ தன்னுடைய சரீரத்துக்கு வேற இருந்துட்டு அந்த சரீரத்தை வேடிக்கை பார்க்கறதாகவும் அவருக்கு தோன்றியது. அதிலிருந்து அவர் சரீரத்துக்கு வேறாக ஒன்று இருக்குங்கிறத புரிந்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் ஏதோ ஜென்மாந்தர சம்ஸ்காரங்களால் திருவண்ணாமலையில் இருந்து கொண்டு அந்த நிஷ்டையிலே இருந்ததாக நம்ம கேள்விப்படுறோம். சாதாரணமாக அப்படி ஒருத்தருக்கு விஷயம் புரியாது. ஏன்னு கேட்டால் குரு உபதேசம் பண்ணாத புரியாது. ரேர் எக்ஸப்ஷன் ரமண மகர்ஷியோடதெல்லாம். குரு உபதேசம் இல்லாமல் ஆத்ம ஞானம் வரவே வராது. குரு உபதேசம் பண்ணாலே வர்றது கஷ்டம். அப்படி பண்ணாமல் வர்றதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். சங்கராச்சாரியர் பல இடங்களில் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார், உனக்கு சம்ஸ்கிருதம் நல்லா தெரியுங்கிறதுக்காக நீயா வேதாந்தம் படிக்காதே இப்படியே சொல்கிறார். எனக்கு சம்ஸ்கிருதம் நல்லா தெரியும், எனக்கு அந்த விஷயம் தெரியும், இந்த விஷயம் தெரியும், நானாகவே படித்து புரிஞ்சுப்பேன், எனக்கு ஒரு குருவும் வேண்டான்னு சொன்னால் உனக்கு பரிபூர்ணமாக ஞானம் வராது அப்படியே சொல்கிறார். சாஸ்திரஜோபி சுவாதந்திரியன பிரம்மான்வேஷனம் நகுர்யாத். நீ எவ்வளோ பெரிய சாஸ்திரம் படித்தவனாக இருந்தாலும் சரி, எனக்கு பூர்வ மீமாம்சா தெரியும், எனக்கு அந்த மீமாம்சை தெரியும், எனக்கு தர்க்கம் தெரியும், வியாக்கரணம் தெரியும், எல்லா சாஸ்திரம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் நீயா பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணாது. அதுக்கு குருவுடைய சகாயம் வேணும். தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத். ஆனால் ரமண மகர்ஷியுடைய சரித்திரத்தில் அருணாச்சலனே அவருக்கு குரு அப்படிங்கிற ஒரு பாவனையை நாம் கொள்ளணும். ஏன்னா இவருடைய வாழ்க்கையினுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு குரு என்று யாரும் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் அவர் நிறைய புஸ்தகங்கள்லாம் வாசிச்சிருக்கார், நிறைய விஷயங்களெல்லாம் கேட்டிருக்கிறார். நல்ல அவருடைய இதெல்லாம் சரித்திரங்கள் எல்லாம் பார்க்குறபோது 64 நாயன்மாருடைய சரித்திரத்தெல்லாம் அவர் படிச்சிருக்காருன்னு தெரிகிறது. எல்லாம் நிறைய ஏற்கனவே ஒரு சத்சங்கங்கள்லாம் இருந்திருக்கு. அதை பற்றி விசாரம் ரொம்ப ஜாஸ்தி அதுக்குள்ளே போக நான் விரும்பலை. அவர் எதை சொல்கிறாருன்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சாகிறது. சாகிறதுனா எது சாகிறது, எதை சாகடிக்கிறது, இதை பற்றிய விசாரமெல்லாம் அவர் பண்ணுறார். சிறிய சாவே தூக்கம், பெரிய தூக்கமே சாவு, இப்படிலாம் சொல்லுவார். சிறிய சாவே தூக்கம், அதில் தானே இருக்கும். இப்போது பெரிய தூக்கமே சாவு, பெரிய தூக்கமே சாவு, சிறிய சாவே தூக்கம், பெரிய தூக்கமே சாவு, இப்படி மாற்றி சொல்கிறது. இப்போ இவருக்கு அந்த ஒரு அனுபவம் சின்ன வயசுல செத்து தொலைன உடனே அந்த வார்த்தையை மனசில் வாங்கி கொண்டு செத்து போயிட்டா தன்னை சரீரத்தை எடுக்கிறது இப்படி என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் ஒரு பாவனை மானசீகமாக அதை கற்பனை பண்ணுறது. நம்ம சுவாமிஜி கூட மரண உபாசனை அப்படின்னு சன்னியாசி புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த
மரணத்தை பற்றின விசாரம். சரீரம் போன பிறகு என்ன ஆகும், சரீரத்தை சரீரத்தை தனக்கு வேறாக பார்க்கிற ஒரு புத்தி வந்திருக்கு அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையை புரிஞ்சுட்டா செத்து போகிற உடம்போட தன்னை யாராவது சம்பந்தப்படுத்திப்பானா, நான் பிறந்திருக்கேன் வளர்ந்துருக்கேன் செத்து போக போகிறேங்கிறதெல்லாம் தப்பான அபிப்பிராயம் அப்படிங்கிற கருத்து பெறும்படி சொல்கிறார். தம் சார்வடும் தாம் சாவுற்றார். நான் மாற்றி படிக்கிறேன், கவனித்து பார்த்தா தான் புரியும். தம் சார்வோடு தாம் சாவுற்றார் சாவாதவர். சாவண்ணம் சார்வரோ சாவாதவர் அப்படி இருக்கு. தம் சார்வோடு தாம் சாவுற்றார். தம் சார்வோடுன்னா தம்ங்கிறது எதை குறிக்கிறதுனா அகங்காரம். அகங்காரம் என்ன, நான் நான்கிறது அகங்காரம். நான் அப்படிங்கிறது அகங்காரம் வேற, நான்னாலும் அகங்காரம் தான் இந்த இடத்துல. இப்போ நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், பார்த்தியா நான்கிறான்ப்பா அப்படிங்கிறோம். அது ஆணவம்ங்கிறோம், அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பக்தி பூர்வமாக நீங்கள் நான்னாலும் அகங்காரம் தான். நான் இறைவனின் குழந்தை அப்படின்னாலும் அகங்காரம் தான். நான் குருவின் தாசன் அப்படின்னாலும் அகங்காரம் தான். ஏன்னா நான் குருவின் தாசன், அகங்காரம் இருக்கு. அப்போ நான் அழியலை, நான் அடக்கமாக இருக்கு. அடக்கமான நான், ஆணவம் பிடிச்ச நான். அப்போ நான்கிறது இருக்கே தவிர, நான் பணிவான நான் வேற, கர்வம் பிடிச்ச நான் வேறையே தவிர நான் போயிடுத்தான். நான் போகலை. நான் தெரியுமில்ல, ஐன்னு அர்த்தம் இங்கிலீஷில். நான் ரொம்ப நேரம் நான் சொன்ன பிறகு சாப்பிட்ற பதார்த்தத்துக்கு பேர் கூட நான் வச்சிருக்கான், NON நான். அது பிடிச்சுமா ஜோக்குக்காக சொல்கிற விஷயம் இருக்கட்டும். இப்போ இந்த நான்கிறது எப்படிப்பட்டதுன்னா, தம்ங்கிற வார்த்தைக்கு நான் அர்த்தம். சார்வொடுங்கிறது அகப்பற்று புறப்பற்றுங்கிறாங்க. சார்புன்னா அகப்பற்று புறப்பற்று. புறப்பற்று என்னன்னா, இது வழக்கமானதான். என் வீடு, என் தோட்டம், என் பணம், என் காரு, என் பங்களா, என் மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம், அக்கா அம்மா தம்பி எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் புறப்பற்று. இதெல்லாம் எங்களை சேர்ந்தவங்க, எங்கள் ஜாதி, எங்கள் ஊர் எல்லாம் இது புறப்பற்று. அகப்பற்று என்னன்னா, நிறைய வச்சுருக்கோம். அது எனக்கு நான் MSc படிச்சிருக்கேன், எல்லாம் உள்ள பற்று. இதெல்லாம் அறிவுப்பற்று. எனக்கு வேதாந்தம் தெரியுமாக்கும். எனக்கு இப்போ உள்ளது 40 தெரியும், 8 நாள் கழித்து புதுசாக வரும். அதனால் எனக்கு உள்ள 40 வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் புதுசாக நிறைய நம்ம படிக்கிறோம். உள்ளுக்குள்ள அறிவு இருக்குது. நான் MSc படிச்சிருக்கேன், MA படிச்சிருக்கேன், BA படிச்சிருக்கேன், நான் தர்க்கம் தெரியும், வியாக்கரணம் தெரியும், இதெல்லாம் அந்த மாதிரி சாஸ்திரமெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லி அது உள்ள பற்று, அகப்பற்று. அந்த கர்வம் வேறு உள்ளே இருக்குது. புறத்தில் வேறு அபிமானம் இருக்குது, அகத்தில் வேறு அபிமானம் இருக்குது. தனக்குள்ள ஒரு அபிமானம் இருக்குது, தனக்கு வெளியில் இருக்கிற வஸ்துக்களில் அபிமானம் இருக்குது. அது ஒன்றும் உள்ளே போகிறதில்லை. ஏன்னா பேங்கில் இருக்கிற பணம்லாம் தலைக்குள்ளேயா இருக்குது? இல்லை, ஆனால் இருக்குது. தலைக்குள்ளே இல்லை, ஆனால் இருக்குது. தலைக்குள்ளே ஃபிசிக்கலாக இல்லை, ஆனால் இருக்குது. இருக்குங்கிறது இருக்கே, அதான் தலைக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அதில் இருக்குது, இவ்வளோ ரூபா அங்கே இருக்குது, இதில் அங்கே இருக்குது, இதில் இவ்வளோ இருக்குதுன்னு உள்ளுக்குள்ளே தலைக்குள்ளே இருக்கு இல்லையா, விஷயம் இருக்குது. ஆனால் அது என்னவோ அங்கே தான் இருக்குது. அத்தனையும் தூக்கி தலைக்குள்ளே சொல்லிக்க முடியாது. ஆனாலும் கூட வீட்டை, அவ்வளோ பெரிய வீட்டை தூக்கி உள்ளே வைக்க முடியும். திடீர்னு ஞாபகம் வந்துடும், அந்த 3வது ரூமை பூட்டினா இல்லையா தெரியலையா, இங்கே உட்காந்துட்டு ஆரம்பிச்சுக்கோ. எப்படி தகவல் கொடுக்குறதப்பா இப்போ? இங்கே ஃபோனை தொட்டால் ஃபோன் டெட்டு. அப்புறம் அது அந்த பற்று எவ்வளவு தெரியும்னா அப்போ தான் விசேஷமாக புரியும். எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே உட்கார்ந்துருக்குன்னு அப்போ தான் தெரியும். இல்லை, புறப்பற்று அகப்பற்று இதுதான் சார்பு. தம் சார்பொடு, சார்பொடுன்னு இருக்கு. வா பாவுக்கு பேதம் இல்லைன்னு தமிழ்லையும் சொல்லுவாங்க, சம்ஸ்கிருதத்துலேயும் உண்டு. பாலாம்பிகை வாலாம்பிகை. அது மாதிரி பாலகுருசாமி வாலகுருசாமி இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் இருக்கு கும்மடிக்கோட்டை. அதனால் இது வாலகுருசாமின்னு எழுதுவாங்க, பாலகுருசாமி. எப்படியோ வாவுக்கும் பாவுக்கும் பேதம் கிடையாது. அதனால சார்பொடுன்னு சொல்லலாம், சார்வொடுன்னு சொல்லலாம். இந்த இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தமிழ் நடை இருக்கே,
கொஞ்சம் கவனித்து தான் படிக்கணும். தம் சார்பொடு, சார்புன்னா அகப்பற்று புறப்பற்று, தம்ங்கிறது அகங்காரம். அகங்காரத்தை சார்ந்து தான் அகப்பற்றும் இருக்கு புறப்பற்றும். நான் சோ அண்ட் சோ சுவாமியோட சிஷ்யன், நான் சோ அண்ட் சோட்ட படிச்சிருக்கேன், இப்படிலாம் என்னெல்லாமோ நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அகப்பற்று, அதுவும் பற்று. ஆனால் நல்லது, ஒன்றும் யாருக்கும் கெடுதல் கிடையாது, அது வித்யா மாயா. புறப்பற்றுனா இந்த வீடு மனைவி உலகியல், உலகியல் பற்று. இது ஆன்மீக பற்றியும் கூட சேர்த்துக்கலாம். இந்த அகங்காரத்தை சார்ந்து தான் எல்லாமே இருக்கு. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழைத்து சார்தரா சார்தரும் நோய். அப்போ தம் சார்படும் சம் சார்படும் தாம் சாவுற்றார். தாம் சாவுற்றார்னா அகங்காரத்தோட சேர்ந்திருக்கிற அபிமானம். சார்புங்கிறதுக்கு அபிமானம்னு போட்டுங்க. அபிமானம் ரெண்டு விதம். உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களால் ஏற்படுற அபிமானியம், வெளியில் இருக்கிற விஷயங்களால் ஏற்படுற அபிமானம். அந்தக்கரணத்தில் இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ்னால உண்டாகிற அபிமானம், வெளியில் இருக்கக்கூடிய திங்ஸ்னால, பிசிக்கல் திங்ஸ்னால உண்டாகிற அட்டாச்மெண்ட். ஆகையினால ரெண்டு விதமான அபிமானம். இந்த அபிமானத்துக்கு மூல காரணம் என்னன்னா அகங்காரம். அகங்காரத்தை சேர்ந்தது தான் அபிமானம். ஆக தாம் என்பது அகங்காரம் என்றும் சார்பு என்பது அபிமானம் என்றும் அழைக்கப்படும். இந்த அபிமானம் என்ன ஆகணும்னா அகங்காரத்தோட சேர்ந்து அபிமானம் நாசமாகணுங்கிறார். தாம் சாவுற்றார். தாம் சாவுற்றார்னா என்ன அர்த்தம்? சார்போடு, தாம் சார்போடு தாம் சாவுற்றார். அகங்காரம் அழிஞ்சா அபிமானம் அழியும், அகங்காரம் அழிந்தால் அபிமானம் அழியும். அதனால மூலமே அதுதான். இப்போ டாக்டர் சின்ன கொப்பளை வந்துடுத்துன்னா மேலே மேலே எடுத்துகிட்டே இருந்தால் பஸ்ஸு வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஆணி இது மாதிரி உள்ளே இருக்கும் இல்லையா, அதை பிடுங்கி எடுத்துவிட்டா அதுக்கப்புறம் என்ன பிடுங்குற போது தான் கஷ்டமாக இருக்கும். இது புரியல பார்த்துங்க. அது மாதிரி அது பிடுங்குற போது கஷ்டமாக இருக்கும். பிடுங்கின பிறகு அப்பா ஒரு ரிலீஃப் இருக்க, அந்த ஆணி முளையோடு வந்துட்ட பிறகு அப்பா இனிமே அதுக்குள்ளே என்னென்ன பஞ்ச கிஞ்ச வச்சு மருந்தை வச்சு அதை ஒட்டி சரியாக ஹீல் ஆகிடும். அது மாதிரி தான் இது இந்த மாதிரி பாட்டெல்லாம் படித்து புடுங்கினது. அகங்கார முளையை ஏற்றி இவர் சொல்கிறார் இல்லையா, தாய்மானவர் பாட்டில் வருது, காராரும் ஆணவ காட்டை களைந்து அறக்கண்டு அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து இல்லை பாடியிருக்கேன். அதனால் என்னென்னா இந்த அகங்காரத்தை நாசம் பண்ணினா அபிமானமும் போயிடும். என்ன சொல்கிறாருன்னா அகங்காரத்தினால் உண்டான அபிமானங்களை அகங்காரத்தோடு அழித்துன்னு சொல்கிறது தான் விஷயம். தாம் சார்படும் தாம் சாவுற்றார் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா அகங்காரத்தை சார்ந்திருக்கிற அபிமானத்தோடு அகங்காரத்தை அழித்து விட்டால் சாவுற்றார். சாவாதவர், சாவண்ணம் சார்வரோ, அதுக்கு பிறகு அவர் அந்த உண்மையை அடைஞ்ச பிறகு சாவு எண்ணம் சார்வரோ, சாவுங்கிற எண்ணம் சாரமாட்டாருங்கிறார். ரொம்ப அழகான வார்த்தை. நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு, ஐயோ நான் செத்து போயிடுவேனா சுவாமி. ஆமாம், சந்தேகம் என்ன, சுவாமியும் செத்து போவார், அது ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை செத்து போயிடுவேன்னு பயம் நிறைய பேர், போயிடுவோமோ பயமாக இருக்கு. ராத்திரிலாம் முடிச்சுட்டு இருக்காங்க சில பேர். ஏன்னா செத்து போயிட்டா என்ன பண்ணுறது, தூங்கிட்டு இருக்கிறப்போ எங்கேயா போயிட்டா என்ன பண்ணுறது, அதனால் செத்து போயிடுவோமோ பயமாக இருக்குது. அதனால் சாவுங்கிறது ஒரு எண்ணம்னு விட்டார். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் உயிர்ப்புன்னார் திருவள்ளுவர். அதனால் நமக்கு அந்த பயம் வந்துடுறது. சாவு எண்ணம் சார்வரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தினம் ராத்திரி தூங்குற போது நம்ம கண்டிப்பாக நான் காலம்பரை முழிக்க மாட்டோம்னு வச்சுங்களேன். நீ தூங்கினீங்கன்னா முழிக்க பார்ப்ப மாட்டீங்கன்னா நிறைய பேர் தூங்கவே மாட்டாங்க, பயப்படுவாங்க. தூங்கினா நம்ம முழிப்போங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் தைரியமாக தூங்குறோம். தூங்குறது முழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக காலம்பரை 3 மணிக்கு அருவிக்கு போவோம், அலாரம் அடிக்கும், முழிப்போம் அப்படின்னு நம்பிட்டு தான் தூங்குறோம். யாருக்கு தெரியும், ஒரு மூச்சு விடுறோம், அடுத்த மூச்சு விடுவோமா தெரியாது. ஆனால் என்னன்னா நமக்கு மனசுக்குள்ளே அந்த எண்ணம் கொஞ்சம் நாளாக வயசாகிட்டே வருதா. நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்கலாம் போயிட்டே இருக்காங்க, லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு ஒன்று ஒன்றா.
என்னப்பா போயிட்டாரா, அப்படியா ஒரு மாதிரி இருக்கு நமக்கு. ஒருத்தராக போயிட்டே இருக்காங்களே என்ன. ஆமாம், உண்டோ நம்மை போல வஞ்சர் மலம் ஊறி ததும்பும் உடலை மெய்யென்று கொண்டோ பிழைப்பது இங்கு ஐயோ அருள் கோலத்தை மெய்யென்று கொள்ள வேண்டாவோ. எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ. வந்தால் பதில் இருக்கா. எதுக்கு இதெல்லாம் பெரியவங்க நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம். இல்லை, இந்த மரண பயம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. வந்தால் நமக்கு வரும்போது தானே தெரியும். நமக்கு வந்தால் தான் தெரியும். இந்த உங்களுக்கு வேணும்னா தெரியணும்னா இந்த முனையில் போய் நின்றுட்டு இப்படி பாருங்க, தெரியும். மாடியில் மொட்டை மாடியில் போய் முனையில் நின்றுட்டு மரண பயம் என்றால் என்ன, மரண பயம் என்றால் என்ன, அப்படி மலை உச்சியில் வக்கில் போய் நின்றுட்டு இப்படி எட்டி பார்க்குறது, அதுதான் மரண பயம். அப்போவே பிரத்யட்சமாக தெரியும், பயமாக இருக்கும். ஓஹோ, இதுக்கு நமக்கு அடிக்கடி இந்த இது வருகிறது. அதனால் அவர் சொல்கிறார், சாவுங்கிறது ஒரு எண்ணம் தாங்கிறார். நம்ம பிறந்திருக்கோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறதே ஒரு எண்ணம் தான். உண்மையிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது உடம்பு தானே தவிர நாம் வாழ்கிறோம்னு சொல்லக்கூடாது. வாழ்க்கை உடம்புக்கு தான் வாழ்க்கை, ஆத்மாவுக்கு ஏது வாழ்க்கை? ஆத்மாவுக்கு பிறப்பு இருந்தால் தானே வாழ்க்கைலாம் சொல்ல முடியும். அதனால் ஸ்வரூபம் வாழ்கிறதா செத்துருக்கான்னா, ஸ்வரூபத்துக்கு முழிப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இதுவும் கிடையாது. அதனால் என்ன சொல்கிறார், சாவுங்கிறது ஒரு எண்ணம்னு விட்டார், அபிமானம். அது ஒரு டைப் ஆஃப் தாட். அது அதனால் சாவெண்ணம் சார்வரோ, அவங்களுக்கு சாவுங்கிற எண்ணம் வருமாங்கிறார். எவனுக்கு அகங்காரத்தோடு அபிமானமெல்லாம் அழிந்து போகிறதோ, அபிமானமானது இப்படி போடணும், அபிமானமானது அகங்காரத்தோடு அழிந்து போகிறதோ, அப்படி அகங்காரத்தோடு அழிந்து போய்விட்டால் அவனுக்கு சாவு எண்ணம் வருமா? நான் செத்து போகிறேன் என்கின்ற எண்ணம் வருமா? செத்து தொலைன்னு சொல்றாரே, செத்து போறது எது அப்படின்னு விசாரம் பண்றார். செத்து போறது நானா? நான் சொன்னா எந்த நான்? அது உண்மை நானா போலி நானா? போலி நான் தான் முழிக்கிறது, விவகாரம் பண்றது, படிக்கிறது, தூங்குறது எல்லாம் பண்றது. உண்மையான நான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அந்த உண்மையான நானை புரிஞ்சுக்காம பொய்யான நானையே உண்மையான நான் நினைச்சு என்னைக்குமே டூப்ளிகேட்டை தானே சத்தியம் நம்பிட்டு இருக்கோம். அதனால இந்த போலியவே சத்தியம்னு நினைச்சு நம்பி வாழ்நாள் முழுவதும் துக்கமயம். நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம அடுத்தவங்களுக்கு வேற விசேஷமா துக்கம் கொடுக்குறோம். இல்ல, தம் சார்வுடு தாம் சாவுற்றார் சாவண்ணம் சார்வரோ கொஸ்டின் மார்க் மாட்டார்கள் அர்த்தம், ஆட்சேபார்த்தம். சார்வரோ சாவாதவர், அவர்களே சாவாதவர். சரி, இது ஞான மார்க்கம். இது என்ன மார்க்கம்? ஞான மார்க்கம். ஞான மார்க்கத்தில் மரணத்தை வெல்லுவதற்கு உபாயம் என்னன்னா, அகங்காரத்தை அழித்து விட்டால் மரண பயம் நமக்கு இல்லை, மரண பிரமாதம் இனி நமக்கு இல்லை. மரணம்ங்கிற பிரமாதம் நமக்கு இல்லைங்கிறார் அருணகிரிநாதர். மரணம்ங்கிற தோஷம் குறைங்கிறது நமக்கு ஏற்படாது. அது பிரமாதம்னு அவர் சொன்னது ரொம்ப கவனிக்கணும். பிரமாதம்ங்கிறது கவனம் இல்லாமல் பேசுறதுன்னு அர்த்தம். மரணம்ங்கிறது கவனம் இல்லாமல் நான் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறோமா? முருகனுடைய திருவடியை சரணாகதி பண்ண பிறகு மரண பிரமாதம் இனி நமக்கு இல்லை அப்படியே சொல்லியிருக்கார் அருணகிரிநாதர். அதனால் அதுக்கு முதல்ல சரி, எனக்கு இந்த வழி புரியல, அகங்காரத்தோட அபிமானத்தை அழிக்கிறதுங்கிறது புரியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த தனித்தன்மையை ரொம்ப வருஷமாக காப்பாற்றின்னு வந்திருக்கோம். எது பண்ணாலும் நம்ம நம்ம தனித்தன்மையோடு தான் மற்றதை அப்ரோச் பண்ணுறோம். இன்னொருத்தரை பார்க்குற போதும் அவங்க தனித்தன்மையை தான் பார்க்குறோம். அதான் விசேஷம். நம்முடைய தனித்தன்மையோடு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு புறம் இருக்க, பிறரை பார்க்கும் பொழுதெல்லாம் தனித்தன்மை உடையவர்களாகத்தான் பிறரையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரையும் பிரம்மமாக பார்க்கிறோம், நம்மையே பிரம்மமாக பார்த்துட்டு இருக்கிறதுனால மற்றவனையும் பிரம்மமாக தான் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மமாக எங்கே பார்க்குறோம்? கிடையாது. அதனால் யோசிச்சு பார்த்தோமானா, நல்ல கவனமாக சிந்தனை பண்ணி பார்த்தா இது புரிகிறது. நமக்கிட்ட தனித்தன்மை இருக்கிறதுனால எல்லாரையும் தனித்தனியாக தான் பார்க்கணும். அதனால அவர் நல்லவரா கெட்டவரா, அவரை கொஞ்சம் 75% நல்லவர் 25% ஒரு மாதிரினா, அதே தகராறு இங்கேயும் இருக்குது. அது எல்லார்ட்டையும் இருக்குது.
அது 50%, 25%, 10% என்ன போட்டாலும் சரி இதில் கிரடேஷன் தாரதமியம் இருந்துன்னு தான் இருக்குது. அதனால் என்னை நான் உபாதியாக தனித்தன்மையோடு இருக்கிறவனாக என்னை நான் நினைச்சா உலகம் முழுக்க தனித்தன்மையாக தான் பார்ப்பேன். அது பெரிய குறையாயிடுறது. அதனால என்ன ஆகுதுன்னா சாந்தி போயிடுறது. தனித்தன்மையவே கடைசி வரைக்கும் காப்பாற்றிட்டு வர்றதுனால தனித்தன்மையை எவ்வளவு தூரத்துக்கு காப்பாற்றிட்டு வர்றோமோ அவ்வளோ தூரத்துக்கு கண்டிப்பாக குணம் நிறைய வந்தாலும் தோஷம் இருந்துகிட்டே தான் இருக்கும், குறைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். குறைகளை முற்றிலும் நீக்குவதற்கு ஒரே உற்ற உபாயம் மெஞ்ஞானத்தை அடைவது. அந்த தனித்தன்மையை அடியோட நாசம் பண்ணணும். இந்த தனித்தன்மையை நாசம் பண்ணுறதுக்கு ஒரு உபாயம், இது 2வது வரியில் சொன்ன உபாயம் என்னென்னா ஞானம்தான். இந்த அகங்காரத்தை நாசம் பண்ணுறது. அகங்காரத்தை நாசம் பண்ணுறதுக்கு உபாயம் சொல்லலை. அகங்காரத்தை அழித்து விட்டால் சாவு எண்ணம் வராது. அவர்கள் சாவாதவர்களே. சாவாதவர்னா என்ன அர்த்தம்? அவர்களே முக்த புருஷர்கள். தங்களுடைய உடல்தான் சாகிறது, நாம் சாவதில்லை என்ற உணர்வு யாருக்கு இருக்கிறதோ, என்ற ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அமிர்த புருஷர்கள். தங்களை மரணமில்லாதவர்களாக புரிந்து கொண்டவர்கள். சாகிறவனும் சாகாதவன் தான். ஆனால் சாகிறவன் தான் சாகிறேன்னு நினச்சிட்டு சாகிறான். இவன் ஞானி சாகிற போதும் நான் சாகிறதில்ல, உடம்பு தான் சாகிறதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கான். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நச்சைனம் கிளேதயந்தியாபகா நசோஷயதி மாருதா. அதனால் இது ஆயுதங்கள் வெட்டாது, நீர் நினைக்காது, நெருப்பு எரிக்காது, காற்று உலர்த்தாது, இப்படிலாம் படித்து தெரிஞ்சு வச்சுருக்கான். தேஹி நித்தியம் அவத்தியோயம் தேஹே சர்வஸ்ய பாரதா. நல்ல விஷயங்களெல்லாம் புரிந்து கொண்டு ஆத்மாவை ஒரு நாளும் வதைக்க முடியாது. இந்த ஞானம் அவனுக்கு உறுதியாக இருக்கு. இது முடியலேன்னு சொன்னால் அவர் சொல்றார், கடவுளை சரணாகதி பண்ணு அப்படிங்கிற. அப்படின்னா உனக்கு சாகர காலத்தில் எம் எம் வாபிஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தந்தமேவேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச. இதனுடைய பொருள் என்னன்னா, அப்படி இல்லைன்னா நீ கடைசியில் பகவானை தியானம் பண்ணு. அந்த ஏதோ ராமரூபமோ கிருஷ்ண ரூபமோ சிவரூபமோ தேவி ரூபமோ ஏதோ ஒரு ரூபத்தை பிடிச்சிக்கோ. அப்படி பிடிச்சிண்டு அதையே பற்றுக்கோடா பிடிச்சு கொண்டு கடவுளே என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி பகவானிடத்துல பரிபூர்ணமாக பக்தி பண்ணுங்கிறார். ஆக முதல்ல என்ன சொல்றார், மரண பயம் இக்குள அம்மக்கள். மரண பயம் நிறைய இருக்கான் சில பேர். அதனால தான் கடைசி வரைக்கும் சாவியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேருக்கு. பயம், பயமும் பயம். அவங்க யார் பேர்லையும் நம்பிக்கையே வர மாட்டேங்குது. எப்படியோ போகட்டும், முடிஞ்சு போச்சு, நாளைக்கு நம்ம போனால் பார்த்துட்டா இருக்க போகிறோம். கிடையாது, இருக்கிற போதே செத்து போயிடுவோமே, இருந்தே செத்து போயிடுவோமே, செத்து போனால் நினைச்சுடுவோமே. மனசே வரமாட்டேங்குது, யாருக்கும் வரமாட்டேங்குது. மட்டாதிபதிகளுக்கே வரமாட்டேங்குது, சன்னியாசிகளுக்கே வரமாட்டேங்குது. அப்புறம்லாம் சாதாரண ஜனங்களுக்கு கஷ்டம். அவ்வளோ தூரம் அது உள்ளே போயிடுறது வேலை பண்ணுறது. அதனால் இருக்கிற போதே செத்து போயிடலாமே. செத்து போயிடலாமே என்ன அர்த்தம்? செத்து போனதான் நினைஞ்சுக்கலாமே. செத்தாரை போல் திரி நெஞ்சே. அடுத்தது ஒரு 10 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, குரூப் இருக்குது. சரிப்பா பொடி நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணால் உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். நீ நல்லா பண்ணலைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு ஞானம் வரணும். கஷ்டம் அது. ஏன்னா நமக்கு அபிமானம் அதில் விடுத்து எல்லாத்தையும் விட்டு கடைசியில் என்னென்னா எங்கே இல்லாமல் விட்டு அதில் போயிடுத்து கடைசியில். அதனால் என்ன எடுத்துன்னா அப்புறம் கடைசியில் இது நல்லா நடக்கணுமேன்னு கவலை வேறு. நம்ம நல்ல காரியத்தை ஆரம்பிச்சிட்டோமே, எப்படிலாம் சிக்கிக்கிறோம் தெரியுமா? நல்ல காரியத்தை ஆரம்பிச்சிட்டோமே, நல்ல காரியம் நல்லா நடக்கணுமே, கவலைப்படலாம், பிளான் பண்ணலாம், திட்டம் போடலாம், செயல்படலாம், அதெல்லாம் ஊக்கமாக பண்ணலாம், உற்சாகமாக பண்ணலாம். கவலைப்படுறது என்னத்துக்கு? அனாவசியம் இல்லையா? கவலைப்படுறது மகா விட்டாள்தனம். கவலைப்படுறது என்ன ஆகும்னா இத்தனை நாள் பண்ணினதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதான பிரயோஜனம். இத்தனை நாள் நல்ல காரியம் பண்ணி எனக்கு கவலை, இது நல்ல காரியம் நல்லா நடக்கணுமேங்கிற கவலை வந்ததுன்னா அப்போ நல்ல காரியத்தினுடைய பயன் கவலையா? கேட்டு முயற்சி வரும். அப்போ நல்ல காரியத்தின் பயன் கவலையா? அப்போ கவலை வந்ததுன்னு சொன்னால் அந்த நல்ல காரியம் பண்ணினதுக்கு என்ன பயன்? அப்போ உண்மையான இல்லை சுவாமி, இதெல்லாம் நியாயமான கவலைன்னா, கவலையில் வேற நியாயமான கவலை அந்நியாயமான கவலைன்னு வேற இருக்காது. உழைக்கிறது வேற, திட்டம் போடுறது வேற, செயல்படுத்துறது வேற. ஆனால் இது கவலைப்படுறதுங்கிறது முட்டாள்தனம்.
ஆனால் நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வந்து விடுறது, கடைசியில் அது வந்து விடுறது. அதனால் என்ன பண்ணணும்? அதனால தான் மரண பயம் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு மரண பயம் ரொம்ப இருக்கு. அது சத்சங்கத்திலே இருந்து வால்யூம் நல்லா புரியும். சத்சங்கத்திலே இருந்துட்டு இருந்தாலும் கூட இதை பற்றி தனியாக நாம் நன்றாக சிந்திக்கலைன்னா இந்த மரண பயம் தாங்கிக்க முடியாது. அதில் மரண உபாசனை இதை பற்றியே ரெடியாக இருக்கணும், எல்லாம் தயாராக இருக்க. பெரிய சுவாமிஜி அப்படி தான் இருந்தாங்க. கடைசியில் வந்து எல்லாம் அவங்கள்ட்ட போய் கேளுங்கப்பா, எனக்கு ஒன்றும் அதை பற்றி, நீ வா நமஸ்காரம் பண்ணு, உண்டை லட்டு உருண்டை வாங்கிக்கோ, சௌக்கியமாக இருக்கும், போயிட்டோம், விட்டுவிட்டார். அதெல்லாம் வந்து அற்றது பெற்றனில் உற்றது வீடு, உடனே மோட்சம் அப்பவே. ஆனால் அது வராது. விடுவோம் கடைசியில். வித்யா மாயிலிருந்து விடுபடணுமே. வித்யா மாயையே எதுக்குன்னா வித்யா மாயிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் வித்யா மாயை. மாயை தானே, அதுவும் மாயை தானே. அதுலேருந்து விடுபடணுமே. அதில் மாட்டின்னு விடுறோம். ஜாக்கிரதையாக இருக்கும். அதனால் மரண பயம் மிக்குள, மரண பயம் ஜாஸ்தியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். மிக்குள மக்கள், எந்த மக்களுக்கு மரண பயம் அதிகமாக இருக்கிறதோ அந்த ஜனங்கள் மரண பவம் இல்லா மகேசன் சரணமே அரணாக சார்வர். அப்படி மாற்றி படிக்கணும். மரண பயம் இக்குள மக்கள், மரண பயம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா மரணபவம் இல்லா மகேசன். கடவுளை பத்தி என்ன சொல்றோம்? தாயுமிலி தந்தையுமிலி, அவருக்கு வந்து அனாதி, அவருக்கு பிறப்பு இறப்பு அற்றவர், பிறப்பருக்கும் பிஞகன். கடவுளுக்கு பிறப்பு இல்லை, கடவுளுக்கு இறப்பு இல்லை. அல்ல, இறைவன் பிறப்பு இறப்பு அற்றவன். என்னது? ஜன்ம மரண ரஹிதா, ஜனன மரண ரஹிதா ஈஸ்வரஹா. கடவுள் பிறப்பு இறப்பு அற்றவன். ஆகையினால என்ன பண்றோம்னா மரண பவம் இல்ல. பவம்னா துன்பம்னு அர்த்தம். மரணம்ங்கிற துன்பம் கடவுளுக்கு கிடையாது. மகேசன், மகேசன்னா என்ன அர்த்தம்னா நீங்க எந்த கடவுளை உருவ கடவுளை நினைக்கிறீங்களோ அந்த உருவ கடவுள் மகேஸ்வரன், கடவுள்னு அர்த்தம். சகுண பிரம்மம்னு அர்த்தம். மகேசன் சரணமே, சரணமேன்னு அர்த்தம் அவருடைய திருவடிகளையே அரணாக சார்வர், பாதுகாப்பாக பற்றி கொள்வார்கள். சுவாமியே சரணமையப்பா. எப்போன்னா மரண சமயத்தில். மரண சமயத்தில் நினைக்கணும்னா எப்போ மரணம் வரும்னா தெரியாது. அடுத்த மூச்சு விடுவோமா தெரியாது. ஆகையினால மரணம் எப்போ வரும் தெரியாது. அதனால எப்பவும் ஈஸ்வர சிந்தனையில் இருக்கணுங்கிறார். இப்போ இந்த முதல் பாடலுடைய முதல் வரி என்ன சொல்லுகிறதுனா மரணத்திலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் எப்பொழுதும் இறை சிந்தனையிலேயே ஊறி இருக்க வேண்டும். அதனாலதான் அவருக்கு வந்து கவலைப்படாமல் இருந்தார். மாணிக்க வாசகர்லாம் சுண்ணாம்பு காலவாயில் போட்டால் இவர் பாடுறார், மாசில் வீணை பாடுறார் திருநாவுக்கரசர். அப்போ வந்து அதெல்லாம் பாடுறதுக்கு காரணம் என்ன? மரண பயம் இல்லை. மகேசன் சரணமே அரணாக சார்வர். அரண் என்றால் பாதுகாப்பு, கோட்டை, இதுக்கெல்லாம் சொல்லுவோம். பாதுகாப்பு பண்ணிக்கணும். அரண்னு சொன்னா நம்ம சுற்றி வர கட்டிக்கிற கட்டட கோட்டை செவருக்கெல்லாம் அரண்னு சொல்கிறோம். அறிவு அற்றம் காக்கும் கருவிம்பர் வள்ளுவர். அதில் இந்த அரணாக இருப்பது, பாதுகாப்பாக இருப்பது, நமக்கு பாதுகாப்பு ரக்ஷகனாக இருக்கிறது என்னன்னு கேட்டால் அதனால தான் பாளையமாம் ரட்சமாம்னு கேட்டுருக்கோம். அதனால் மகேசன் சரணமே அரணாக சார்வார்கள், அவனுடைய திருவடியவே பாதுகாப்பாக கொள்வார்கள். பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு பக்தியில ஊறி இருப்பார்கள். ஞானிகள் என்ன செய்வார்கள்னா மரணம் யாருக்குன்னு விசாரம் செய்து மரணமே இல்லை என்ற ஞானத்திலே திளைத்திருப்பார்கள். இவர்கள் பகவானை சார்ந்திருந்து மரணத்தை ஜெயிக்கிறார்கள். அவர்கள் தங்களையே சார்ந்திருந்து மரணத்தை ஜெயிக்கிறார்கள். ஆனால் தங்கள் வேற பகவான் வேற இல்லை. அது தத்துவம் கடைசியில் வரப்போகுது. அதனால அகங்காரம் இருந்தாலும் கூட அகங்காரத்தை பக்தியினால அழகு பண்ணி பகவானிடத்திலேயே வச்சு மரணத்தை ஜெயிக்கலாம்னு ஒரு உபாயம்.
ஆக மரணத்தை வெல்லுவதற்கு உபாயங்கள் 2. ஈஸ்வரனை எப்பொழுதும் நினைந்து கொண்டிருத்தலாகிய சரணாகதி. இன்னொன்று தன்னுடைய அகங்காரத்தை அடியோடு அழிக்கின்ற மெஞ்ஞானத்தை பெறுதல். யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். நல்ல மோட்ச சாம்ராஜ்யத்தை அவன் அடைவான். இப்போ இந்த 2 பாட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ, ஆத்மாவை தெரிந்து கொண்டே ஆனால் உனக்கு மரணம் வராது, மோட்சம் கிடைக்கும். இந்த 2 பாடலும் இந்த கருத்தை சொல்லுகிறது. நல்ல நான் திரும்பவும் அன்மையும் சொல்கிறேன். முதல்ல இப்படி சொன்னேன், தம் சார்வொடு தாம் சாவுற்றார் சாவண்ணம் சார்வரோ கொஸ்டின் மார்க் போட்டு அப்புறம் பதில் சாவாதவர், அவரே சாவாதவர். அப்புறம் அடுத்தது என்னன்னா, மரணபயமிக்குள அம்மக்கள் மரணபவமில்லா மகேசன் சரணமே அரணாக சார்வர். அப்படி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த பாட்டுக்கு போகலாம். இனிமே கிரந்தம், இனிமே தான் நூல் தொடங்குகிறது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், முதல் 2 பாட்டினுடைய சாரம் என்னன்னா, சத்வஸ்துவை நன்கு உணர்வதே மோட்சத்தை தரும், தன்னை மெய்ப்பொருளாக உணர்வதே முக்தியை கொடுக்கும் என்பது கருத்து. அடுத்த பாடல், நாமுலகம் காண்டலால் நானாவாம் சக்தியுள ஓர் முதலை ஒப்ப ஒரு தலையே நாமவுரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்ப்படமும் ஆருளியும் அத்தனையும் தானாமவன் நாமுலகம் காண்டலால் நானாவாம் சக்தியுள ஓர் முதலை ஒப்ப ஒரு தலையே நாமவுரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்ப்படமும் ஆருளியும் அத்தனையும் தானாமவன். பிரம்மம் என்று ஒரு பொருள் இருக்கிறது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது, இந்த பாடல் சொல்லுகிறது. பரம்பொருள் என்று ஒன்று நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது என்று தெளிவாக கூறுகிறது இந்த பாடல். அதை விட விசேஷம் என்னன்னா, அந்த பரம்பொருள் நாமே என்றும் சொல்லுகிறது. அந்த பரம்பொருள் நாமே. நம்முடைய சாஸ்திரங்களில் பார்த்தா விளக்கங்கள் எல்லாம் ஒரே விஷயத்தை விளக்குகிற முறைகள் பல கோணங்கள்ல இருக்கும். அதுல ஒரு கோணம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா பிரம்மம் சொல்லுவோம். ஜெகத் காரணம் கிம் பிரம்ம, கிம் தத் பிரம்மன்னா அந்த பிரம்மம் என்னன்னா தத்து துவமசி, அதுதான் நீ. இதுதான் விளக்கம். ஜெகத்காரணமான பிரம்மம் என்ன? ஜெகத்காரணம் எது அப்படின்னா பிரம்மம். இந்த உலகத்துக்கு காரணம் பரம்பொருள். அந்த பரம்பொருள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அதுவே உனது உண்மை வடிவம். எப்படி இருக்கு பாருங்க பதில். ஜெகத்காரணம் பிரம்ம அகமஸ்மி. இந்த ஜெகத்துக்கு காரணமான பிரம்மமாகவே நான். ஜெகத்துக்கு காரணம் விவர்த்த காரணம். ஜெகத்துக்கு காரணமான பிரம்மமாகவே நான் இருக்கிறேன். கொஞ்சம் நல்லா தலையில நல்லா உரைக்கணும், கஷ்டம் இது. ஜெகத்துக்கு காரணமான பிரம்மமாகவே இருக்கிறேன். ஒப்பு நோக்குக. கைவல்ய உபனிஷத்து 19வது மந்திரம். மையே வசகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் ஜாதி தத் பிரம்மாத்வயமஸ்மியஹம். அந்த மந்திரம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. என்னிடமிருந்தே உலகங்கள் தோன்றி என்னிடமே இருந்து என்னிடமே ஒடுங்குகின்றது.
அந்த இரண்டற்ற பரம்பொருளாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லுது. ஆத்மாவை சொல்லு. இல்லை, இந்த பாடலுடைய சாரம் இதுதான். இப்போ நம்ம படிக்க போகிற பாடலுடைய சாரம் அந்த தமிழ் தான் கொஞ்சம் கடவுடான்னு இருக்குமே தவிர, அது அந்த காலத்தில் இது கடவுடா இல்லை. நம்ம காலத்தில் இது கொஞ்சம் கடவுடா தமிழ் ஆயிடுத்து. ஆகையினால இது படிக்கிற போது கொஞ்சம் தோணும் இப்படி. ஆனால் எளிமையான பொருள் எளிமையானது, பாடல் சற்று கடுமையாக தோன்றக்கூடியது. இல்லை, பரம்பொருள் ஒன்றே இருக்கிறது. அந்த பரம்பொருள் தான் நமது உண்மை வடிவம் என்ற கருத்து இதிலே புதைந்திருக்கிறது. படிக்கலாம். நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தியுள்ள ஓர் முதலை ஒப்பல் ஒருதலையே அப்படிங்கிறார். நாம் உலகம் காண்டலால், நாம் எல்லாரும் உலகத்தை பார்க்கிறோம். அதனால நம்ம உலகத்தை பார்க்கிறோம், பஞ்ச இந்திரியங்களை கொண்டு உலகத்தை அனுபவிக்கிறோம். அதில் இந்த உலகத்துக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும்பா. ஏன்னா இது ரொம்ப பிளானிங்கா நடக்கிறது, ரொம்ப திட்டம் போட்டு நடக்கிறது. திட்டமான செயல்கள் இந்த இயற்கையில இருந்து கொண்டே இருக்கு. நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தியுள்ள ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே. எல்லாரும் இதை ஒத்துக்கிறாங்க. நமக்கு மேல அபரிமிதமான ஒரு சக்தி இருக்கப்பா. நம்ம எல்லாருக்கும் மேல அபரிமிதமான ஒரு, பரிமிதம்னு சொன்னா அளவுக்குட்பட்டது, அபரிமிதம்னா என்ன அர்த்தம்? எல்லையற்று. அபரிமிதமான ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது என்பது ஒப்பல் ஒரு தலையே. அதுல ஒன்றும் அபிப்பிராய வேதமே கிடையாது. எல்லாரும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யாரு? ஆஸ்திகர்களுக்குள்ள. நாஸ்திகர்களை பத்தி பேச்சு. ஏன்னா நம்முடைய மதங்களை எல்லாம் பிரிச்சு பார்த்தா சில இது ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கோஷ்டி என்ன சொல்றதுன்னா, நாஸ்திகர்கள், பரம நாஸ்திகர்கள், இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜகத் சத்தியம், ஜகத் சத்தியம், ஜீவர்கள் சத்தியம், கடவுள்னு ஒருத்தர் கிடையாது. இது முழுக்க அவங்க என்ன, உலகம் உண்மை, உயிர்கள் உண்மை, ஆனால் கடவுள் என்று ஒருத்தர் கிடையாது. இது பரம நாஸ்திக கொள்கை. இவர்களுக்கு என்னன்னா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், மறுபிறவி கிடையாது, புண்ணிய பாபம் கிடையாது, சொர்க்க நரகம் கிடையாது, கண்ணுக்கு முன்னாடி தெரியறதுதான் உலகம், நல்லா சம்பாதி சாப்பிடு, கடனை வாங்கினாலும் பரவாயில்ல, செத்து போனவருக்கு ஒன்றும் அவசியம் தர வேண்டியது. அதனால ரிணம் கிருத்வா கிருதம் பிபே, எப்படியோ போயிட்டு என்ஜாய், அனுபவி ராஜா அனுபவி, போயிடு, முடிஞ்சது. நாஸ்திக கொள்கை. இவங்களுடைய மோட்சத்துக்கு அர்த்தமே வேற. இவங்க மோட்சம் என்னன்னா, இந்த உலகத்துல ஐம்புலன் இன்பத்தை நன்கு நுகர்வதே முக்தி, நன்கு நுகர்வதே மோட்சம், பரம சாம்ராஜ்யமே உங்களுக்கு மோட்சம். இது இந்த கோஷ்டி, இது ஒரு கோஷ்டி. ஆனா இது ரொம்ப நாளைக்கு நிற்காது. இப்படி ஒரு கோஷ்டி இருக்கு. அடுத்தது இன்னொரு கோஷ்டி என்னன்னா, உலகமும் உண்மை, கடவுளும் உண்மை. இது இந்த குரூப் தான் நிறைய. துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், சைவ சித்தாந்தம் எல்லாம் இந்த குரூப் தான். என்னன்னா, உலகமும் உண்மை, உயிர்களும் உண்மை, இந்த உலகத்தையும் உயிர்களையும் படைத்த இறைவனும் உண்மையிலும் உண்மை. அதனால எல்லாரும் உண்மை, சத்தியம், ஜகத் சத்தியம், ஜீவர்கள் சத்தியம், பிரம்ம சத்தியம். அதனால என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஜீவர்கள் எல்லாம் அந்த பிரம்மனுக்கு கைங்கரியம் பண்ணணும். பண்ணினா நிம்மதி, மோட்சம். இது ஒரு தியரி. இதுல தான் துவைதம் சேர்றது, விசிஷ்டாத்வைதம் சேர்றது, சைவ சித்தாந்தம் சேர்றது, ஆல் பக்தி கல்ட் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. எல்லாம் இதுக்குள்ளே இருக்கு. இவங்களுக்கு புண்ணிய பாபத்துல நம்பிக்கை உண்டு, சொர்க்க நரகத்துல நம்பிக்கை உண்டு, எல்லாத்திலையும் நம்பிக்கை உண்டு, வேல்யூஸ்ல நம்பிக்கை உண்டு. நாஸ்திகர்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இல்லை, இவங்களுக்கு பண்புகள்லையும் நம்பிக்கை உண்டு, எல்லாம் உண்டு, ஒழுக்க பண்பாடு இதெல்லாம் உண்டு. மூணாவது கோஷ்டி. மூணாவது கோஷ்டி யாருன்னா நம்ம தான். பிரம்மந்தான் சத்தியம், ஜகத் மித்யா, ஜீவர்கள் மித்யா. பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், ஜகத்தும் ஜீவர்களும் மித்யா. புரியுறதோ? புரிஞ்சாகணும், வேற வழி கிடையாது. இல்ல, ஜகத்து தான் சத்தியம், பிரம்மன் மித்யா, நாஸ்திக மதம். ஜகத் சத்தியம், பிரம்மன் சத்தியம், இது பக்திமான்களுடைய மதம்.
இது துவைத்த மதம் சித்தாந்தம். அப்புறம் மூணாவது என்னன்னா அத்வைதிகளுடைய சித்தாந்தம் பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா, பிரம்மந்தான் சத்தியம், ஜெகத்து ஒரு மாயத்தோற்றம். இது மூணாவது கோஷ்டி. நீ நாலாவது ஒண்ணு இருக்கு, அஞ்சாவது கூட இன்னும் யோசிச்சு வச்சேன், மறந்து வச்சு. அதனால நாலாவது இன்னொன்னு இருக்கு. இவர்கள் தான் பௌத்தர்கள், புத்த மதவாதிகள். இவர்களுக்கு ஜெகத் மித்யா பிரம்ம மித்யா, ஜெகத்தும் போய் பிரம்மமும் போய், இவர்களுடைய கோஷ்டி. அதனால 4 மாத்திரம்தான் பிரிச்சிருக்கேன். அதாவது ஜெகத் சத்தியம் பிரம்ம மித்யா, அப்புறம் ஜெகத் சத்தியம் பிரம்ம சத்தியம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்ம மித்யா ஜெகன் மித்யா. இப்படி ஒரு குரு. இப்படி எல்லாம் பிரிச்சு தெரிஞ்சுட்டா சிம்பிளா பிலாசபிலாம் புரிஞ்சு போயிடும். இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. இருக்கட்டும். எதுக்கு இந்த விஷயம் சொல்ல வர்றோம்னு கேட்டா, எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை எல்லாரும் ஒப்புக்கிறாங்க. நமக்கு மேல நாஸ்திகர்களை விட்டுடுங்க. அவர்களை தவிர ஆஸ்திகர்களுக்குள்ள எல்லாரும் ஒரு சேர ஒப்பக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், பரம்பொருள் என்று ஒன்று இருக்கிறது. அது மிக சக்தி படைத்தது, நானாவாம் சக்தியுள்ள, அனந்த வீரியத்துவம், அலுப்த சக்திமத்துவம், நிறைய எல்லாம் இருக்கு. என் குணத்தான்லாம் சொல்றோம் இல்லையா? அவர் இயல்பாகவே சுதந்திரமாக இருக்கும் தன்மை, இயல்பாகவே பந்தத்திலிருந்து விடுபட்டுள்ள தன்மை, அனைத்தையும் ஆக்கும் தன்மை, படைக்கும் தன்மை, அழிக்கும் தன்மை, காக்கும் தன்மை, இத்தனை சக்தியை உடையவர் இறைவன், கடவுள். அதனால நாம் உலகம் காண்டலால் நம்மால் உலகம் காணப்படுகிறது. நானாவாம் சக்தியுள்ள ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே. இதுல ஒண்ணு யாருக்கும் அபிப்பிராய பேதம் கிடையாது. இதில் இரண்டாவது கருத்துக்கு இடமில்லைன்னு அர்த்தம். there is no second opinion. கடவுள் இருக்கிறார்ங்கிற விஷயத்துல யாருக்கும் இரண்டாவது அபிப்பிராயம் கிடையாது. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அது விஷ்ணுவா சிவனாங்கிறதெல்லாம் தகராறு. அதனால எல்லோரும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அதுல ஒன்றும் சிக்கல் கிடையாது. ஒரு தனி பரம்பொருள் ஒன்று இருக்கிறது, ஒத்துக்கொள்கிறார்கள். ஒப்பல் ஒரு தலையே. ஆனா எப்படின்னா, நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் ஆரொளியும் அத்தனையும் அவன்தானாம். அத்தனையும் தானாம் அவன்கிறத மாத்தி போடணும். அவன்தானாம். எவன்தானாம்னா பிரம்மந்தானாம் அப்படின்னு ரமண மகரிஷி சொல்றார். ஆனால் நாம ஒரு சித்திரமும், நாம ஒரு சித்திரமும்னா என்ன? நீங்க நாமன்னா பேரு, உருனா ரூபம், சித்திரம்னா நாம ரூபங்கள் அடங்கிய ஒரு பெரிய திரை இருக்கு. திரையில நாம ரூபங்களோட நிறைய ஒரு அருவியை போட்டு, 2 குரங்க போட்டு, 2 குற்றாலும் குரங்கு சேரணும். அதனால ஒரு அருவியை போட்டு, குரங்கு போட்டு, இது எல்லாமே எல்லாம் சேர்த்துக்கணும். நாம ஒரு சித்திரமும், அந்த சித்திரத்தை பார்ப்பானும், அது பார்க்கிறாங்க. அதுவும் அதுக்குள்ளே ஒரு ஆள் அதுல பார்க்கறான். அதுல ஒரு சித்திரம் இருக்கு. அந்த சித்திரத்துக்குள்ளே இத்தனை சித்திரம். ஒரு சித்திரம் என்னது? காட்சி, காணப்படும் காட்சி. இன்னொருத்தன் காண்பவனுடைய காட்சி, காண்பவனுடைய காட்சி, காணப்படுகின்ற பொருளுடைய காட்சி. இத்தனை இருக்கு. ஒரே படத்துல தான் ஒருத்தன் ஒரு காட்சியை பார்க்கறான். அருவியை படம் போட்டுட்டு அந்த அருவியை ஒருத்தன் பார்க்குற மாதிரி படம் வரையணும்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் பார்க்கிறவனும் சேர்படமும், அதுக்கு ஆதாரமாக இருக்கிற திரை, அதுலதானே காட்டப்படுகிறது. சேர்படமும் நிர்குண பிரம்மம்னு அர்த்தம். வெள்ளை திரைக்கு நிர்குண பிரம்மம்னு அர்த்தம். கலர் அடிச்ச மாயைன்னு அர்த்தம். அதனால எல்லாம் சேர்ந்து விடுறதுன்னு அர்த்தம். நிர்குண பிரம்மமாகிய திரை படத்துல, பட்டம்னா இது வஸ்திரம், பட்டம் தெரியுமே, கட்டம் பட்டம். கட்டம்னா குடம், பட்டம்னா துணி. அந்த திரைச்சீலை இருக்கே, அந்த திரைச்சீலையும் ஆர் ஒளியும்னா அதை விளக்கக்கூடிய பிரகாசமும், அதுலயே லைட் இருக்கு, அதுலயே வெளிச்சமெல்லாம் கொடுத்துருக்காங்க. விளக்கும் ஒளியும் ஆர் ஒளியும்
அத்தனையும் அதுல இருக்கிற அத்தனையும் தானாம் அவன், அவன்தானாம். என்னுடைய அர்த்தம் என்னன்னா, பிரம்மைவ சத்தியம், பிரம்மன் தான் ஜெகத் ரூபமாக தோன்றுகிறது, பிரம்மன் தான் உலகமாக தோன்றுகிறது. எப்படி நீர் அலைகளாக காட்சியளிக்கின்றனவோ அதுபோல பிரம்மன் தான் ஜெகத்தாக காட்சியளிக்கிறது. எனவே ரெண்டு சப்தம் தேவையில்லை, பிரம்மைவ சத்தியம் சொன்னா போதும். அதனால பிரம்மன் சத்தியம் ஜெகத் சத்தியம் ரெண்டு தனித்தனி வஸ்து கிடையாது. தனித்தனி வஸ்துவா இருந்ததுன்னா ரெண்டுமே அபூர்ணமாயிடும். நல்லா அது நிறைய லாஜிக்கல் ப்ராப்ளம் வரும். ஸ்ருதி விரோதம், யுக்தி விரோதம், அனுபவ விரோதம், எல்லா விரோதமும் வரும். அதில் அந்த விரோதத்துக்கு இவங்க என்னெல்லாமோ சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. விசிஷ்டாத்வைதிகளும் சைவ சித்தாந்திகளும் துவைதிகளும் சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து ஸ்ருதி யுக்தி அனுபவப்படி பார்க்கும் பொழுது அதில் நிறைய எல்லாம் தோஷங்கள்லாம் வருது. அதை நம்ம வியாபகாரிகமாக ஒத்துக்கலாம். பேதம் வந்து வியாபகாரிகமாக ஒத்துக்கலாம். அவங்களுடைய சித்தாந்தம் பாரமார்த்திகம். அது சத்தியம்ங்கிறது அவங்க பாரமார்த்திகமாக சொல்கிறதுனால தான் இவ்வளோ சிக்கல். சத்தியத்தை அது ஒரு நிலையில் சரி நாங்கள் நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறோன்னா முடிஞ்சிடுது, வாதம் முடிஞ்சு போயிடும். நீங்கள் சொல்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் சொல்கிறது ஒரு நிலை, நாங்கள் சொல்கிறது ஒரு நிலை, நான் அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? அதை ஒத்துணுட்டா போ. ஆனால் அதை ஒத்துக்கலை, இது இல்லை நாங்கள் சொல்கிறது தான் பரமார்த்த நிலைன்னா அப்போத்தான் வந்து ஃபிலாசபியே மாறிவிடுது. உலகமும் உண்மை, உயிர்களும் உண்மை, கடவுளும் உண்மை, முக்காலத்தும் உண்மை, முப்பொருள் உண்மை அப்படின்னு சொல்கிற போது தான் இது எப்பவும் உண்மை பாரமார்த்திகம்னு சொன்னதுனால தான் ஃபிலாசபி மாறி போச்சு. இல்லாட்டி அத்வைத ஃபிலாசபிக்கு இது ஒன்றும், அத்வைதத்துக்கு ஒன்றும் இதை வந்து முரண் கிடையாது. ஏன்னா இது வியாபகாரிக திருஷ்டியில் எத்தனை பேதம் வேணாலும் போட்டுங்க, இன்னும் ஒரு 35,000 பேதம் கொண்டு வந்தாலும் கவலையே கிடையாது. சொல்லப்போனால் இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, இந்த குளோனிங் சிஸ்டம் இதெல்லாம் ஃபிலாசபிலாம் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதான்னு கேட்டாங்க. அந்த அந்த ஃபிலாசபி அஃபெக்ட் பண்ணோன்னா அந்த துவைதத்தை தான் பண்ணும். விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டாத்வைதம்னு ஒன்று கிடையாது, எல்லாமே துவைதம்தான். பேர் தான் விசிஷ்டாத்வைதம்னு பேர். அதனால விசிஷ்டாத்வைதம் சைவ சித்தாந்தம் எந்த ஃபிலாசபியாக இருந்தாலும் சரி அதுக்கு தான் இந்த ப்ராப்ளம் தான். அத்வைதத்துக்கு இது கிடையாது. ஏன்னா மித்யாந்தம்னு சொல்லிட்டு இருக்கோம், மித்யாவில் எத்தனை வந்தால் நமக்கு என்ன? அவனுக்கு சத்தியமானதுனால தான் மாட்டிக்க போகிறாங்க. அதில் சயின்ஸு கூட என்ன எடுத்துன்னா அத்வைதத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுடுது. அது சொல்லப்போனால் அத்வைதத்துக்கு அத்வைத சித்தாந்தத்துக்கு அனுகூலமாகவே நிறைய விஷயங்கள் வருது. இருக்கட்டும், இந்த விஷயம் இங்கே ஸ்லோகத்தில் பாடலில் எப்படி இருக்குன்னு கேட்டால், சித்திரம் நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்ப்படமும் ஆர்வழியும் அத்தனையும் அவன்தானாம், அதை விளக்குகின்ற வெளிச்சமாகவும் எல்லாம் அவனே இருக்கிறான். இது ஒரு நல்ல திருஷ்டாந்தம். இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் கூட சித்திர பிரகரணம்னு ஒரு இடத்துல இருக்கு. திருப்தி தீப பிரகரணம் வேற, பஞ்சதசியில் திருப்தி தீபம் வேற, நாடக தீபம் வேற. ஆனால் வந்து இது வேற. இது வந்து திரைச்சீலையே உதாரணமாக வச்சுன்னு சொல்றதுனால எல்லாம் அதுதான். அதுக்கு நம்ம இன்னொரு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மனிதன் உறங்கும் பொழுது உறக்கத்தின் துணை கொண்டு கனவுலகை படைப்பது போல. இது ரொம்ப சௌரியமான அனுபவபூர்வமான எக்ஸாம்பிள், பரிபூர்ணமான பிரமாணம். இது அனுபவ பிரமாணம், இது கஷ்டமே இல்லாத ஒரு அற்புதமான பிரமாணம். மனிதன் உறக்கத்தின் துணை கொண்டு கனவுலகை படைப்பது போல பரம்பொருள் மாயையின் துணை கொண்டு நனவுலகை படைக்கிறது. அவ்வளவுதான், சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். மனிதன் உறக்கத்தின் துணை கொண்டு கனவுலகை படைப்பது போல திருஷ்டாந்தம், அனுபவபூர்வமான திருஷ்டாந்தம். தாஷ்டாந்தம் என்னன்னா, பரம்பொருள் மாயையின் துணை கொண்டு நனவுலகை தோற்றுவிக்கிறது. கனவுலகத்தில் இருக்கக்கூடிய காண்பவன், காணப்படு பொருள், காட்சி எல்லாம் யாரு? திரிபுட்டி யாரு? இவனுக்கு அந்நியமா இருக்கா? இல்லை. அதே மாதிரிதான் நனவுலகம். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிபோத் பூதம் யதா நித்ரயா. எல்லாம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஞாபகம் இருந்தா ரொம்ப அற்புதமா ரசிக்கலாம். இது அதனால நாம் உலகம் காண்டலால் நானாவாம் சக்தியுள்ள ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே. பரம்பொருள் என்று ஒன்று இருக்கிறது என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் அந்த பரம்பொருள் எப்படி இருக்கிறது தெரியுமா?
பரம்பொருள்தான் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்று கொண்டிருக்கிறது. வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம் சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டः மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனஞ்ச வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம். இது அற்புதமான பிரமாணம். இது வேதாந்தத்தை செய்தவனும் நானே, அந்த வேதங்களால் அறியப்படுகின்றவனும் நானே. வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யா வேதாந்த கிருத் அறிபவனும் நானே. வேதத்தால் அறியப்படும் பொருளும் நானே, வேதத்தின் மூலம் பொருளை அறிபவனும் நானே, அந்த சம்பிரதாயத்தை சொல்லிக் கொடுத்தவனும் நானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாகவதம் வேறே, பகவான் வேறே, பக்தன் வேறே கிடையாது. எல்லாம் வியாவகாரிக திருஷ்டியில தான் இந்த பேதமெல்லாம், பாரமார்த்திக திருஷ்டியில இல்லை அப்படின்னு கௌடபாதர் ஒரு இடத்துல சொல்றார். பரஸ்பரம் விருத்தியந்தே தைஹி அயம் ந விருத்தியதே. சைவனும் வைஷ்ணவன் தான் சண்டை போட்டு இருக்கான் அப்படிங்கிறார். யாரு? கௌடபாதர் சொல்றார். சைவனும் வைஷ்ணவன் தான் சிவன் பெருசா விஷ்ணு பெருசா அது பெருசா இது பெருசான்னு ஒருத்தர் ஒரு பிலாசபியை சொல்லிட்டு இருக்காங்க. சத்காரியவாதிகள் அசத்காரியவாதிகள் இவங்கெல்லாம் ஒருத்தரும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அணுவாதிகள் மகத்வாதிகள் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அஸ்தி நாஸ்தி குரூப் இந்த ஜெயின மதம் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், அதையும் சேர்க்கணும். இதில் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாங்கிற விஷயம், பிரம்ம சத்தியம் ஜெகத் சத்தியம்ங்கிற விஷயத்தில் அவங்க என்ன இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டான். எதுலையும் மாட்டிக்கல. இதுதான் ஜெயினிசம். ஜெயின மதம் தெரியுமா? அவங்க மந்திரமே அஸ்தி நாஸ்தி தான். அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி இதான் மந்திரமே. இருக்கு இல்லை, இருக்கு இல்லை, இருக்கு இல்லை, இல்லைனா இருக்கு, இருக்கு நான் இல்லை, இருக்கு நான் இல்லை, இல்லைன்னா இருக்கு. நம்ம ஒரே கிறுக்கு தான். இப்படி ஒரு பிலாசபி. சமண மதத்தினுடைய தத்துவமே இதுதான். இருக்கிறது என்றால் இருக்கிறது, இல்லை என்றால் இல்லை. இதுதான் ஜைன மதத்தினுடைய பிலாசபி தத்துவம். அது ஒரு பிலாசபி பிரசித்தமாக இருக்கு. நம்ம எல்லாத்தையும் ஒத்துக்கிறோங்கிறதுக்கு பாருங்க, இதெல்லாம் நல்ல இது. அது அறிவுபூர்வமாக இருந்தாலும் சரி, அறிவுபூர்வமாக இல்லாட்டாலும் சரி, அறிவுபூர்வமாக அதை ஒத்துப்போம். அதுதான் அதனால தான் இத்தனை மதங்கள் நிற்கிறது இந்த நாட்டில். இத்தனை ரிலீஜன் நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது எப்படி இருந்தாலும் சரி, அது இமோஷனலாக டெவலப் பண்ண ரிலீஜனாக இருந்தாலும் சரி, அது ஒன்றுமே காரணமே இல்லாமல் ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் ரிலீஜனாக இருந்தாலும் சரி, அது எதா இருந்தாலும் சரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். காரணம் என்னென்னா இந்த ஃபண்டமெண்டல் இருக்கிறதுனால தான். எல்லாம் அத்வைதத்துக்குள்ளே அடங்கி போயிடும், எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் அடங்கி போயிடும். எல்லாம் பரஸ்பரம் விருத்தியந்தேன்னு விட்டார் கௌடபாதர். அவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு பண்ணிக்கிறாங்க, நம்ம வம்புக்கே போகல. ஏன்னா அதெல்லாம் வியாபகாரிக திருஷ்டி. துவைதம் இல்லைன்னு நான் சொன்னேன், துவைதம் இருக்கு. சத்தியமாக தான் என்னோட கேள்வி. சத்தியம் இல்லைங்கிறது நீ சத்தியம்ங்கிற, நாங்கள் சத்தியம் இல்லைங்கிறோம். அது வியாபகாரிக சத்தியம்னு சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இந்த ரெண்டு சப்தம் தெரியாதனால, வியாபகாரிகம் பாரமார்த்திகம்ங்கிறது தெரியாதனால தான் இந்த அந்த சப்தம் தெரியாமல் இருக்கான்னா தெரியறது, ஆனால் ஒத்துக்க முடியல. அதுதான் என்ன பற்று, நாகப்பற்று. அதில் மாட்டி விடுறாங்க. இன்னும் உள்ளே போகணும், அது ஆழமாக பார்த்தா தான் தெரியும். எல்லா விதமான அவா அறுத்தலை சொல்லும் பொழுது வள்ளுவர் அவ்வளோ ஆழமாக சொல்லிவிடுறார் அவர். ஆனது தூய்மை என்பது அவாயின்மை, மற்றது வாய்மை வேண்ட வரும். இது நிறைய இருக்குது. அதுலேயே இன்னும் சில குறள்கள் அடுத்தடுத்த குறள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒப்பல் ஒரு தலையே, நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் ஆருளியும் அத்தனையும் தானாம் அவன். இதை நான் பூர்த்தி பண்ணிவிடுறேன். 2-3 பாட்டு எடுக்கணும்னு நினச்ச முடியல. இந்த பாடல் என்ன சொல்லியிருக்குன்னா இதுதான் விஷயம். பரம்பொருள் என்று ஒன்று இருக்கிறது. பரம்பொருள் தான் அத்தனையுமாக காட்சி அளிக்கிறது. பரம்பொருளின் மீதுதான் உலகங்களும் உயிர்களும் எல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன, படைக்கப்பட்டிருக்கின்றன, மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உண்மையை அனைவரும் உய்த்து உணர வேண்டும் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. இனி அடுத்த பாடல் மேலும் இதே கருத்துக்களை எல்லாம் விளக்கி சொல்ல போகிறது. இதனால இது என்ன சொல்ல போறாருன்னா, இதுதான் உண்மை. அதனால நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அகங்காரம் இருக்கிற வரைக்கும் வேற்றுமை இருக்கும், அகங்காரத்தை அழி அப்படின்னு ஆரம்பிக்க போறார். ஆக இந்த உள்ளது 40 முழுவதும், இந்த நூல் முழுவதும் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, தனித்தன்மையை அகங்காரத்தை அடியோடு அழிக்கும் உபாயத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். படிக்கலாம் நாளைக்கு காலையில்.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.